Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Smile TV வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் கொண்டு இங்கு குழுமி இருந்தவர் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை கொடுத்த ரப்பு இதுபோன்று பல்வேறு விதமான ரமலானுடைய மாதங்களை அடைந்து ஹயாத்தோடு அமல் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருவானாக. மேலும் நாம் ஓதிய 1.25 ஜுஸுக்கள் சுமார் 25 பக்கங்கள், அந்த ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மையை ஓதிய செவிமடுத்து கேட்ட இஷா தொழுகை, பித்ருவாஜி தொழுகை, இதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளையும் அல்லாஹ் சேர்த்து நமக்கு பரிபூர்ணமாக தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற ஒரு வசனம், அதே போன்று இன்று நிறைய நிகழ்வுகள் ஓதப்பட்டது. சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டது. இப்ராஹிம் நபி அவர்கள் கஅபாவை கட்டி 10 விதமான துஆக்களை செய்தார்கள். அதுவெல்லாம் இன்று ஓதப்பட்டது. இஸ்லாத்தில் முதல் ஒரு சட்டம் மாற்றப்பட்டது. அந்த சட்டமும் இன்று ஓதப்பட்டது. இப்படி பல்வேறு செய்திகள் இருந்தாலும் வளமை போல் 2 விஷயங்கள். சூரத்துல் பக்ரா அது சம்பந்தமாக பல்வேறு இதற்கு முன்னால் ஆண்டுகளில் நாம் பேசி இருக்கிறோம் அதனுடைய வரலாறை. இருந்தாலும் இமாம்கள் எழுதுகிற போது பக்ரா அப்படின்னா பசுமாடு. பசுமாடு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். விலங்குகளில் அவன் அதிகமாக பிரியப்பட்ட மாடுகளில் விலங்குகளில் பசுமாடு. அந்த பசுமாடு ஒட்டகத்தை விட அதிகமான பாலை தரக்கூடிய ஒரு உயிரினம். அதே போன்று நம்ம அன்றாட யூஸ் பண்ணுகிற செப்பல்ல இருந்து பெல்ட்ல இருந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு உயிரினம், ஒரு விலங்கு பசுமாடுதான். சில பேருக்கு கனவு வரும். கனவுக்கு எப்பவுமே நேரடி அர்த்தம் கிடையாது. ஒரு கனவுல ஒருத்தர் பாலை பார்க்கிறார் அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். கனவுல ஒருத்தர் வெள்ளை சட்டை ஜுப்பாவை பார்க்கிறாருன்னா ஈமான் என்று அர்த்தம். கனவில் ஒருவர் தெளிவான தண்ணியை பார்க்கிறார் அப்படின்னா நல்ல அமல்கள் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். கனவுல ஒருத்தர் அசுத்தமான நீரை பார்க்கிறார் அப்படின்னா கெட்ட காரியங்களை செய்கிறார் என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவு கண்டார். உஹதுடைய யுத்த காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவில் பசு மாடுகள் அந்த பசு மாடுகள் எல்லாம் வெட்டப்படுவதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டார். அப்ப அது என்ன விளக்கம் அப்படின்னு நாயகம் யோசிக்கல. உஹதுடைய யுத்த காலத்திற்கு பின்பு நாயகம் சொன்னார்கள், அன்று நான் கனவு கண்டேன். அந்த கனவில் பசு மாடுகள் வெட்டப்பட்டது. அந்த பசு மாடுகள் யார் என்றால் உஹது போரில் கொல்லப்பட்ட 70 சஹாபாக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அது அன்பானவர்களே, இந்த மாடு அது சம்பந்தப்பட்ட கண்ணியத்தை குர்ஆனும் ஹதீஸும் உயர்த்தி பேசுகிறது. இரண்டாவதான செய்தி, இன்று சரியாக 17வது ரக்காஅத்தில்
சூரத்தில் 2வது ஜுஸ்வினுடைய 2வது பக்கத்தில் இடம் வருகிற அந்த வசனம், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். உங்களுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பினோம், குர்ஆனை அவர் உங்களுக்கு ஓதி காண்பிப்பார், உங்களுடைய உள்ளங்களை இந்த நஃப்ஸை அவர் பரிசுத்தப்படுத்துவார், உங்களுக்கு தெரியாத ஹிக்மத் ஞானம் கல்வியை ஞானத்தை அவர் கற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு அறியாத விஷயங்கள் எல்லாம் அவர் அறிந்து வைப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போகும்போது அகீல் இப்னு அபி தாலிப் அப்படின்றவங்க கூட போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்துல சிறு தேவை ஏற்படுகிறது. நாயகம் தேவை ஏற்பட்டப்ப எப்பவுமே நாயகம் தேவை வருகிற போது ஒதுக்குப்புறமா போய்தான் தேவையை நிறைவேற்றுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஓபன் பிளேஸ், அப்படி மரம் செடிகள் இருந்தாலும் உயரமா இல்லை, சிறுசா இருக்கு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீலை கூப்பிட்டு, அகீல் நான் கூப்பிட்டேன்னு போய் இங்க இருக்கிற அனைத்து மரங்களையும் வர சொல்லுங்க. அகீல் போய் மரங்கள்கிட்ட பேசுனாங்க. அந்த சஹாபி இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, அவங்கள மறைக்க வேண்டும், அவர்கள் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். எல்லா மரங்களும் வேரோடு பிடுங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி நின்றதை நாயகம் தேவையை நிறைவேற்றினார்கள். திரும்ப அந்த மரங்கள் எல்லாம் போனது. ஆச்சரியப்பட்ட அகீல், இது போன்ற நிகழ்வை நான் பார்த்ததில்லை. அதே பயணம் திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு போகும்போது அகீல்ன்ற சஹாபிக்கு, யா ரசூலல்லாஹ், எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேணும், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆப்போசிட்ல தெரிய மலையில போய் கேளுங்க, அந்த மலை உங்களுக்கு தண்ணீரை தரும். அகீல் மலை மேல ஏறி நின்று எனக்கு தண்ணி கொடுன்னு சொன்னார். ஒரு பாறையை பார்த்து தண்ணி வேணும் என்று கேட்டார்கள். நாயகம் தண்ணீரை உன்னிடம் பார்க்க சொன்னாங்க, தண்ணி கொடு. அந்த பாறை இறை வசனத்தை உடையது. அந்த வசனம் இன்று ஓதப்பட்டது. இந்த வசனத்தை இந்த பாறை சொல்லியது, நாளை மறுமையில் நரகத்திற்கு எரி பொருட்களாக கற்களையும் மனிதர்களையும் தான் அல்லாஹ் போடுவான். எப்பொழுது இந்த வசனம் இறங்கியதோ அன்றிலிருந்து பாறையாகிய நான் நரகத்தினுடைய எரிபொருளாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் அழுது 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 என் தண்ணீர் வற்றி விட்டது. வீட்டுல யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணி வராது. அழுது 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 கண்ணு விரைச்சிடும், அழுத தண்ணீரே வராது. அதுபோன்று இந்த பாறை மறுமையை நினைத்து அழுது அழுது என்னிடத்தில் தண்ணீர் இல்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் நீ சொல்லு. இந்த பாறை பேசியதையும் அது இறை வசனத்தை ஓதியதையும் அகீல் ஆச்சரியப்பட்டார். மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அகீலும் பயணம் போய்கிட்டே இருக்கும் போது ஒரு ஒட்டகம் ஓடி வருது. அத பின்னாடி ஒரு கிராமவாசி அருவாளோடு துரந்துகிட்டே வர்றான். இந்த ஒட்டகம் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்து நின்றுச்சு. பின்னாடி வெட்ட வந்தவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்து அதை வெட்ட போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து, நீ ஏப்பா இதை வெட்ட போற? இதை விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கினேன், ஆனா நான் சொல்றத இது செய்யறதே இல்லை யார சொல்லலாம், அதனால இதை வெட்டிடலாம் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு உதவாது தேவையில்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்திட்ட நீ ஏன் இப்படி செய்யறன்னு கேட்டப்ப அந்த ஒட்டகம் சொல்லியது, அது பேசியது, அகீல் என்ற சஹாபிக்கு விளங்கியது. அகீல் சொல்லுகிறார்கள், அந்த ஒட்டகம் சொல்லியது,
யா ரசூலல்லாஹ், இந்த ஊர் மக்கள் இஷாவினுடைய தொழுகையை தொழுவதே இல்லை யா ரசூலல்லாஹ். கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையை இவர்கள் விட்டு விடுகிறார்கள். அதனால் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குகிறது. அந்த வேதனையில் நான் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை விட்டு நான் விரண்டு ஓடுகிறேன். நான் திரும்ப போகணும் அப்படின்னா இவங்க 5 வேளை தொழுகையை சரியாக தொழுவேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும். வந்த அந்த கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சத்தியம் செய்தார். அந்த ஒட்டகம் அவர்களோடு சென்றது. இதை அறிவிக்கிற அப்பீல் சொல்கிறார், இந்த 3 நிகழ்வும் நாயகத்தோடு நான் இருந்ததால் ஆச்சரியப்பட்டு என்னுடைய ஈமான் பலமானது, இஸ்லாமிய பிடிப்பு எனக்கு அதிகமானது என்று எழுதுகிறார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபி நீங்கள் அறியாததையும் அறிந்து வைத்திருப்பார், உங்களுக்கு தெரியாதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். வாழுகிற காலகட்டத்தில் நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கி அவருடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருவானாக. குர்ஆன் சொல்கிற ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டு உள்வாங்கி நம்முடைய ஈமானம் மென்மேலும் அது வலுவடைய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற பாக்கியத்தை நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.